லாஸ்ட் திங் என்ன கூகுள்ல சர்ச் பண்ணீங்க? பார்க்குறேன். டப்புன்னு வந்து எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ரூட் போட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு, ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இந்த பாட்டு போட்டு நான் இம்ப்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆடணும்னா என்ன பாட்டா இருக்கும் அது? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாட்டை. பார்த்தீங்களா எப்படி நழுவுறீங்க? நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. நிறைய கிரஷ் போச்சு, ரிலேஷன்ஷிப் என்னதான் ஏய் தப்பு நீங்க பண்ணது இல்லையாங்க? சரி விடுங்க, நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அது ரொம்ப ரிக்ரெட் பண்றது இருக்கா? நீங்க அவங்க கிட்ட போய் அந்த பர்சன்ட்ட போய் சாரி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேனே. என்ன சொன்னாங்க? முடிச்சாங்க. இவன் எதுக்கு இப்ப கேக்குறான்? எங்க பாரு காதல் சைக்கோ. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். பாம் மூவில வந்து என்னதான் அர்ஜுன் தாஸ் ஒரு பக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் பக்கம் அப்படியே ஆடியன்ஸ் இழுத்தாலும் இவரையும் ஒரு பக்கம் அப்படியே லெஃப்ட் கண்ணு மட்டும் யார் இவரு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸோடைய முக்காவாசியான அட்ராக்ஷனை தன்னுடைய பக்கம் எடுத்த ஆக்டர் சபரீஷ் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி அவங்களை நம்மளுடைய ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சபரீஷ். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பேக் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன ஒரு டான்ஸரா ஸ்டார்ட் பண்ண உங்க கெரியர் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல சபரீஷை பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த படம் ஜர்னி எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து என்னோட 3வது படம். ஃபர்ஸ்ட் படம் நித்தம் ஒரு வானம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன ரோல். ஆக்சுவலி அது பெருசாக தான் இருந்துச்சு. பட் எடிட்ல தூக்கிட்டாங்க. ஆமாம், நிறையா வெளில போயிடுச்சு. நான் டப்பிங்கே எனக்கு தெரிஞ்சு நான் போய் ஒரு டைலாக் போனேன், டப்பிங் ஓகேன்ட்டாங்க. சரி அது முடிஞ்சு அப்புறம் நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு ஒரு படம் பண்ணேன். அது நல்லா தான் போச்சு. லைக் ஓரளவுக்கு எனக்கு விசிட்டு. பட் லைக் ரொம்ப தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் டான்ஸ் ஷோ தான் பண்ணிட்டு இருந்தேன். இவரோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப பிடிக்கும், சில நேரங்கள் சில மனிதர்கள். இந்த டைரக்டரோட அடுத்த படம் அர்ஜுன் தாஸ் கூட பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே கேட்டேன். அவர் வந்து சரி ஆனால் சின்ன ரோல் தான் அப்படின்னாரு. சரி ஓகே நான் பரவாயில்ல, எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு அந்த ரோல் கொஞ்சம் பெருசாயிருச்சு, பரவாயில்ல என்ன பண்ணுறீங்களா? ஓகே பெருசான ஜாலி தானே. எனக்கு ஓகேண்ணா அப்படின்னேன். லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா பரவாயில்லண்ணா, எதாக இருந்தாலும் ஓகே தான். தென் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த மூவில வந்து பார்க்க போனா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸ் இல்லையா? பூவையார் முதற்கொண்டு எல்லாருமே நம்மளோட ஒரு ரசிக்க வச்ச ஒரு பீப்புள்ஸ் நிறைஞ்சு இருக்கும்பொழுது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அந்த இதில் பார்க்கும்போது நான் தான் ரொம்ப சின்ன பையன். ஏன்னா என் கூட நடித்தவர் வந்து என் கூட இந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கப்புலி சார் இருப்பார், அப்புறம் ராட்சசன் சரவணன் சார், அப்புறம் காளி வெங்கட் சார், அப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்படியே பிரபலங்களாக. நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தேன். நான் அப்புறம் டைரக்டர் கிட்ட போயிட்டு நான் ஆடிஷன் எடுக்கல, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஏதாவது நடித்து ஏதாவது காமிக்கிறேன், நான் சொல்லுவாங்க நான் நடித்து காமிக்கிறேன். அவர் இல்லை பரவாயில்ல, அவருக்கு வந்து டான்ஸர்னால ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிலீஃப். நான் அதுக்கப்புறம் நேரில் போய் ஃபஸ்ட்டு டைலாக்லாம் எனக்கு பயமாக இருந்தது, இது எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு. அப்புறம் அது வேற நான் வந்து எனக்கு அம்மா இருந்தாங்க, அதில் திட்டுற மாதிரி ஒரு டைலாக். நான் இன்னும் போச்சு எனக்கு, அவங்க எவ்வளோ பெரிய சீனியர், அவங்க நான் எப்படி திட்டுவேன் அப்படின்ற மாதிரி. தென் அது அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தாங்க. செட்டில் எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. என்ன ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த கிராமம் இது லுங்கி கட்டிட்டு அந்த லுங்கி கட்டிட்டு அது எதுவுமே பழக்கம் இல்லை. டிஎஸ்கே கூட வந்து தொடர்ந்து அந்த படத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவர் வந்து நார்மலா பார்க்க போனா ஒரு காமெடியன், ஒரு நல்ல ஜாலியா என்கேஜ் பண்ணி நம்மள சிரிக்க வைக்கக்கூடிய ஒருத்தர். செட்ல எப்படி இருந்தாரு? பாம் படம் மூலியமா தான் டிஎஸ்கே நான் தெரியும். நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் நார்மல், ரொம்ப ரொம்ப சீரியஸ் பர்சன் கிடையாது, ரொம்ப நார்மல். அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்த்தோன்னா அதில் ஃபுல்லாக வில்லனாக பண்ணியிருப்பார். இதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேடாக கொஞ்சம் டிப்ரெஷன் கைண்ட் ஆஃப் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவர் ஆக்சுவலி லைக் ப்ரில்லியண்ட்டாக, அவர் பயங்கரமான ஆக்டர் ஆக்சுவலி. அது யாருக்கும் தெரில. லைக் இப்போ தான் இந்த லப்பர் பந்து அது மூலியமாக தான் நிறைய பேருக்கு தெரியுது, வெளில வருது. எனக்கு அப்படி அவர் கமெடியன் மட்டும்தான் அப்படின்ற எந்த இதுவுமே இல்லை. எல்லாரும் ஆக்சுவலி காமெடி தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. காமெடி பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்வாங்க எல்லாருமே. அது முன்னாடியே சொல்லுவாங்க, காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் அதுலேருந்து தான் வராரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் நல்லா தான் பயங்கரமாக பண்ணுறாரு. எனக்கு அப்படி எதுவுமே தோணதே இல்லை. அவர் ரொம்ப சீரியஸான பர்சன் தான். லைக் டான்ஸராக பார்த்தப்ப எனக்கு திடீர்னு எப்படி ஆக்டிங் வந்துச்சு? நான் முன்னாடியிலேருந்து எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. லைக் நான் காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் முதல்ல நான் பேக்கப் ஆடிட்டு இருக்கேன். மாநாட மயிலட ஓடி விளையாடு பாப்பா அப்பத்துலேருந்து நான் பேக்கப் ஆடிட்டேன். அப்போ விஜய் டிவியில் வந்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 1 ஆடினேன், சீசன் 1 குரூப் ஆடினேன், சீசன் 2 வந்து சோலோ ஆடினேன். அது ஆடி முடிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் நான் கேட்ரிங் முடித்தேன். ஸோ ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டான்ஸ் வர்சஸ் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் கூப்பிட்டாங்க, கலர்ஸில் இருந்தது, பிருந்தா மாஸ்டர் ஜட்ஜு.
அப்போது நான் வந்து அப்ராட் போய் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, கூப்பிட்டுருக்காங்க சேனல் இருந்து அப்படின்னப்போ, சரி இது கடைசி இந்த ஒரு ஷோ பண்ணிட்டு நீ வேலைக்கு போயிரு. லாஸ்ட்டாக உனக்கு இது மாதிரி டிவியில் ஆர்டர் ஆரம்பிக்கும் போது ஒரு கிளிப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஓவியா ஆமா ஆமா அந்த கிளிப் அந்த கிளிப் இது எனக்கு அப்போ இன்ஸ்டா கூட என்கிட்ட இல்லை, சின்ன மொபைல் தான் வச்சுருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு நான் வெளில போகும்போதெல்லாம் இந்த பையன் அந்த பையன்றாங்க. நான் பார்க்குறேன் என்னடா இது நான் இது இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணது இல்லையே அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கே ஷோவில் வந்து எல்லாருமே வந்து நீ ட்ரை பண்ணு, இது மட்டும் இல்லை நீ இதுவுமே ட்ரை பண்ணும், நீ கரெக்டாக இருப்ப, நீ ஆக்டராக இருக்கிற எல்லா இதுவும் இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட இது அந்த ஷோ முடிஞ்சுச்சு. எங்கள் அம்மா வந்து சரி வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டாங்க. 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு. அந்த 1 வருஷம் இப்போ 7வது வருஷமாக வந்து நிற்கிது. ஆக்டர், கோரியோகிராஃபர் ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு? ரெண்டுமே டிஃப்ரெண்ட். எப்படின்னா இப்போ நேற்று நான் கோரியோ பண்ணேன். நேற்று நைட் ஷூட் எனக்கு கோரியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு கமாண்ட் மாதிரி, மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு ஷார்ட் முடிஞ்சு அடுத்தது வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து போயிடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. நம்ம அடுத்த ஷார்ட்டுக்கு பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு கமாண்ட், நீங்கள் வாங்கினா இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் சேஞ்ச் நம்ம சொல்லலாம். கமாண்டிங். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது என்னென்னா அடுத்த ஷாட் என்னன்னு யோசிக்க தேவையில்லை, கட்டாக போய் உட்காந்துட்டு கூப்பிட்டா வரலாம் தானே. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஸோ ஆனால் எனக்கு வந்து நான் டான்ஸ் மூலயமா தான் இதுக்குள்ளே வந்தனால நான் லைக் டான்ஸராக ஆக்டரான்னு கேட்டிங்கன்னா டான்ஸர் சூஸ் பண்ணுவேன். கோரியோகிராஃபராக ஆக்டரான்னு சூஸ் பண்ண ஆக்டர் சூஸ் பண்ணுவேன். சிவகார்த்திகேயன் ஏன் அந்த மனுஷன் உங்களுக்கு தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கு? இது நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. நான் அதை அவர்கிட்டயே சொல்லிட்டேன் ஒரு வாட்டி நான் மீட் பண்ணப்போ. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜோடி 5 நினைக்கிறேன். அப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து ஆங்கர் ஹவுஸ் பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து ரின்சன் ரஃபீக் வந்து கண்டஸ்டன்ட். அப்போ எனக்கு டான்ஸ் சுத்தமாக தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. 10th ஸ்டாண்டர்டில் ஒன்றுமே தெரியாது. 0 நான் எதுவுமே கிடையாது. ஆனால் டான்ஸ் ஷோலாம் பார்ப்பேன். அப்போ ரின்சன் ரஃபீக் ஆடும்போது எங்கள் அம்மா அங்கேருந்து வருவாங்க, கிச்சன்லேருந்து வந்துட்டு ஆட்டாங்களா பார்ப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், இது என்ன இவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இதை பற்றிலாம் பேசுவாங்க அப்படின்ற. ஏன்னா அவங்க சிவகார்த்திகேயன் சாரை பார்த்தா சிரிப்பாங்க. அப்புறம் ரின்சன் அவங்க காம்போலாம். 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோன்னே 10th லீவில் டான்ஸ் கற்றுக்க போகிறேன் நான். அவ்வளோதான். இதுதான் ஜர்னி. டிவி சும்மா பார்த்துட்டு இருந்தேன் நான். அவ்வளோதான். லீவில் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணேன். 2 மாதத்துக்கு ஃபீஸ் கட்டினது 2 மாதத்துக்கு தான். 700 ரூபா கட்டினேன். ஒரு மாதத்துக்கு 350, இன்னொரு மாதம் 350 ரூபா கட்டினேன். கட்டி முடிச்சோன்னா 2வது மாதம் எண்டில் வந்து காசு இல்லைன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இவர் அமீர் சார் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி காசு இல்லைண்ணா அப்படின்னு. காசு இல்லை சார் அப்படின்னா, காசுல இல்லை, நீ தான் நல்லா ஆடுறல, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாயின் பண்ணது. அந்த லீவ்ல 2 மாசம் போனது அமீருடைய கிளாஸ்? ஆமாம், அவரோட கிளாஸ் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ் அவர் கூட தான் போனேன். அப்படியே போனேன். அது ஒரு 6 மாதம். நான் எப்படின்னா கிளாஸ் இப்போ ஸ்கூலில் வந்து படிப்பிஸ்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி டான்ஸ் கிளாஸில் படிப்பிஸ்ட் மாதிரி. நான் 5:30 to 6:30 தான் கிளாஸு. நான் 4:30 வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நான் கற்றுப்பேன், நானே தனியாக கற்றுப்பேன். மறுபடியும் 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்கு நான் தனியாக கற்றுப்பேன். இப்படி தான் இருந்தேன். ரொம்ப பேஷனேட் ஆகிட்டேன். ஆமாம், எக்ஸ்ட்ரா ரொம்ப பேஷனேட்டாக இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ஏன்னா நான் புதுசாக வந்திருக்கேன், பயங்கரமாக கலாய்ப்பாங்க. எனக்கு ஆட எப்படின்னா நான் ஆடுவேன், ஆட தெரிஞ்ச மாதிரி ஆடுவேன். ஆட வராது, ஆட தெரிஞ்ச மாதிரி ஆடுவேன். அது அப்படியே போய் அப்படி தான் ஆரம்பிச்சது. உண்மையாகவே அவர்கிட்ட சொன்னேன், இது நான் உங்களை பார்த்தா டான்ஸே கற்றுக்க ஆரம்பித்தேன். சொன்னேன் நான். அவரை சும்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. இந்த போய் ஆப்வியஸ்லி நம்ப மாட்டாங்க. நான் வந்து இதை மறுபடியும் நான் எங்கேயாவது மீட் பண்ண மறுபடியும் நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் நம்புற வரைக்கும் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி. ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்கும்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சபரீஷ் வந்து நிறைய கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனால் ஒரு கோரியோகிராஃபர் கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற யாராவது ஒருத்தவங்க? பிருந்தா மாஸ்டர் மேம். எப்போ இதை கேட்டாலும் நான் ஆடிடுவேன், என்ன பண்ணாலும் நான் ஆடிடுவேன். எந்த பாடலாக இருக்கும்? எங்கேயுமே போதும் அந்த பாட்டு இருக்குல்ல, பொல்லாதவன்ல வரும். அது ஒரு மாதிரி அது கேட்டோன்னே எனக்கு ஆடணும்னு தோணும். ஆமாம், அது ஒரு டீமோட பாட்டு மாதிரி. டான்ஸு ஆர் ஆக்டிங் ஏதாவது ஒன்று தான் உங்களுடைய லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எது ஆக்டிங்? நீங்கள் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னா என்னவா இருக்கும்? நான் படித்த காலேஜில் என்ன மாதிரி கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. ஆனால் நான் காலேஜுக்கு போகும்போதே என்னை துரத்தி அடிச்சிருவாங்க. அப்போ வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி கேட்ரிங் ஸ்டூடெண்ட்டில் டெய்லி ஷேவ் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும். நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், லேட்டாக தான் வருவேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்போ அது அவங்க வந்து முடிச்சோடனே எனக்கு போன 2 years பேக் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி இங்கேருந்து பாஸ்ட் அவுட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் அலுமினிஸ்லாம் இருப்பாங்கல்ல. நான் அப்படியே யோசிக்கிறேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், அவங்களாம் எஜுகேஷன் பற்றி பேசுவாங்க சார், நான் வந்து மீடியாவில் இருக்கேன், நம்ம காலேஜில் வந்து விஸ்காம் கூட கிடையாது அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு கூப்பிட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் நான் தேட்டரில் ஃபஸ்ட் டைம் எனக்கு இதாகும்போது எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துச்சு. நித்தமுருவானத்தில் வந்தேன். லைட்டாக இப்படி நடந்து வரும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. அது அந்த இதனால எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி, நான் சும்மா நடந்து வந்தேன், அதில் ஒரு சீன் வந்திருப்பேன். பட் அதுவே எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிது. ஆமாம்,
அது ஒன்று. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் வர்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் போகலாம். டீ ஆர் காஃபி? காஃபி. காஃபி காஃபி தான் சந்தோஷமா சொல்லலாம். அது என்ன காஃபி? ரெண்டுமே பெருசாக இல்லை, பட் காஃபி. டீயா காஃபினா காஃபி. மவுண்டைன் மாதிரி போக பிடிக்குமா ஒரு பீச்? மவுண்டைன். நான் ஊட்டியில் படித்து அதனால. வளர்ந்தேன். சபரீஷ் வந்து மார்னிங் பர்சனா நைட்? நைட்டு. இப்போ நைட் ஆயிட்டேன். லாஸ்ட் திங் என்ன கூகுளில் சர்ச் பண்ணீங்க? பார்க்குறேன். டப்புன்னு வந்து எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ரூட் போட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. சபரீஷ் வந்து இப்படி ஜாலியாக ஃபன்னாக இருக்காங்கல்ல, எங்களுக்கு வந்து சபரீஷோடைய பர்சனல்லாம் தெரியாது. யாரு சபரீஷ்? சபரீஷ் வந்து எதுவுமே இல்லாமல் ஊட்டியிலேருந்து எதுவுமே யாருக்குமே எதுவுமே சென்னையில் ஒருத்தரை தெரியாது, மீடியா பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு குருட்டு நம்பிக்கையில் இந்த மஞ்சள் பைக்கு பதிலாக ஒரு கருப்பு பை எடுத்துட்டு இங்கே வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சபரீஷ். ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு ஃப்யூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இந்த பாட்டு போட்டு நான் இம்ப்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆகணும்னா என்ன பாட்டாக இருக்கும் அது? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாட்டை. பார்த்தீங்களா எப்படி நழுவுறீங்க? சபரீஷ், நீங்க வந்து ஐயோ இந்த இடத்துல நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோமேன்னு லைஃப்ல ஃபீல் பண்ற மொமெண்ட் இருக்கு? இருக்கும் பின்ன நிறையா இருக்கும். நிறைய தப்பு பண்ணிருக்காரு, நிறைய கிரஷ் போச்சு, ரிலேஷன்ஷிப் என்னதான் தப்பு நீங்க பண்ணது இல்லையாங்க? சரி விடுங்க, நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க அது ரொம்ப ரிக்ரெட் பண்றது இருக்கா? நீங்க அவங்க கிட்ட போய் அந்த பர்சன் போய் சாரி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேனே. என்ன சொன்னாங்க? முடிச்சாங்க. இவன் எதுக்கு இப்ப கேக்குறான்? எங்க பாரு காதல் psycho. ஊட்டில இருந்து ஒரு மஞ்சள் பைக்கு பதிலா ஒரு கருப்பு பையை தூக்கிட்டு சென்னைக்குள்ள ப்ளூ வந்த கலர். பையன். ஆமா, ஒரு பெரிய பேக் இங்க வாடகைக்கு எடுத்துட்டு ரூம் எடுத்துட்டு தங்க. என்ன வேலை தெரியுமா? வந்து காலைல சமைப்போம், சாப்பிடுவோம், நான் ஜிம் போவேன், வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், படம் பார்ப்பேன். 3 படம் ஒரு நாள் பார்ப்போம். இதுதான் ஒரு வருஷம் கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சு. இவருதாங்க குட்டி டிராகனா வாழ்ந்துட்டு. உண்மையாவே அதான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரீல்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். எல்லாம் கேட்பாங்க, ஏன் நீ டான்ஸ் ஆடல ரீல்ஸ் பண்ணலாம்? அதுக்கும் சோம்பேறித்தனம், செம சோம்பேறியா இருப்பேன் நான். எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் நானும் இன்னொரு பையன் இருப்போம். அமித் சார் இருக்காருல்ல அவரு, அப்புறம் மணிச்சந்திரா, நாங்கெல்லாம் ரூம்மேட்ஸ். எல்லாருமே இப்படிதான் இருப்போம். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தோடனே லாக்டவுன்ல அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் அதெல்லாம் போனாங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு, உங்களுடைய கெரியருக்கு எல்லாத்துக்குமே. ரொம்ப தூரம் போங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல சபரீஷ் ரொம்ப ஹைட்ல அப்படியே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வளரணும். ஓகே, நீங்களும் அண்ணாந்து வரணும். Thank you so much.